கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திமுக வந்ததால் ஊழல் வந்ததா, ஊழல் வந்ததால் திமுக வந்ததான்னு ஒரு பாட்டு வருது இப்ப ட்ரெண்ட்ல. அப்படியா? ஆமா. இதுல எது முத வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். ஊழல் முதல்ல வந்துச்சா திமுக முதல்ல வந்துச்சா? ஊழல் தான் முத வந்துச்சு. எப்படி அது? தாய் இருந்தா தானே புள்ள வர முடியும். அந்த பிள்ளை எங்க பிறக்கும்? யார்கிட்ட இருந்து பிறப்பாங்க? தாயிடம் இருந்து தான் பிறக்கணும். ஆமா. அந்த தாய் யாரு? தாய் யாரு? திமுக. நான் காமாட்சி நாயுடுன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும். ஏன் அப்படி வெக்கப்பட்ட அந்த பேரை கூட வச்சுக்கிட்டு இருக்கேன்னா? வேற வழி இல்லை. வெட்டி விடுங்க. வெட்டி விட்டா காமாட்சி ஜீன்னு மாத்திக்கங்க. அப்படி நான் பாஜகல இருக்கும்போது அப்படித்தான் இருந்தேன். வாங்க ஜி வாங்க ஜி வாங்க. சரியா? சில பேருக்கு வாங்க நாயுடு ஜி கே நாயுடு பானுங்க. அடே ஓ ஜி காமாட்சிக்கு கே நாயுடு நாயுடு. அது மாதிரி மேம்பாலமா நமக்கு பேர் வைப்பாங்கண்ணா. ஏன்டா ஜிடி நாயுடோட என்ன எல்லாம் என்ன போடலாமா? அவர் யாரா? மகான்ரா. நீங்க? நான் சும்மா ஒரு என்னது புறம்போக்கு. ஆமாடா, நேற்று கூட ஒரு தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு ஒரு தம்பி. எந்த தம்பி? அதான் ஒரு ஜாதியை பித்து பிடிச்ச ஒரு தம்பி. மாரி மாரி செல்வராஜா. அது என்ன படம்? பைசன். பைசன். அது என்ன பூரா பட்டியலின மக்களுக்கு சாதகமா எடுத்து பட்டியலின மக்களை என்னமோ வானலாவிய பெரிய வீரன் சூரன் அப்படின்னு பார்த்தா அப்ப கடுப்பு வரத்தானே செய்யும். க்ளோஸ் ஃப்ரெண்டியா திமுக? இருக்கட்டும், அதனால என்ன? அதுக்காக மற்ற ஜாதிய கலவரத்தை உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா? ஒருத்தர் சொல்றாரு, ஒரு படித்த ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த அரசியல் அதாவது 1967க்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள் திமுக வருவதற்கு முன்னாடி சாதி பேர்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருந்தாங்க. இந்த திராவிட கட்சிகள் என்னைக்கு இந்த கட்சிகள் ஆரம்பிச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் மேலே கீழே பிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு படித்த அறிஞரே சொல்லியிருக்காரு. படித்த அறிஞர்? அப்ப நாங்கள்லாம் முட்டாளா? சாதி பேர்களை சொல்ல வெட்கப்படுறோம் சொல்ற கனிமொழி அக்கா எதற்காக நாடார் சங்க விழா தொடக்க விழாவுக்கு போனாங்க? ஏப்பா இது அவங்கள்ட்ட கேளுப்பா. அவங்க பிரதிநிதியாத்தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க திமுக முன்னோடின்னு சொல்லிவிட்டு. மேடம், இங்க ஒரு பையன் என்ன கிளி கிளின்னு கிழிச்சுட்டு இருக்கான். கரெக்டா சொல்றீங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசுறான். இந்த பையல என்ன செய்வோம்? வச்சு செய்வோமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பையனை விட்டுருங்க. ஆணும் பெண்ணும் சமம் சொன்ன உங்களால ஏன் சீட்டு ஒதுக்க முடியல? பெண்கள் தேர்தல் பணி செய்யறதுக்கு அவங்களால யார் சொன்னா? உங்க கிட்ட யார் சொன்னாவா? அறிவியல் பூர்வமா ரெக்கார்ட் இருக்கா உங்கள்ட்ட? இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியை கொண்டு வந்தது யார்? ஓட்டு போட்டு. நீங்க சொன்னீங்களே பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களை விடுதலை எதிர்ப்பவர்கள் சொன்னீங்களே பாஜக. அந்த பாஜக தான் முர்முன்றவங்களை அங்க உட்கார வச்சிருக்காங்க. கொண்டாட்டியை கட்டி தெருவில் விட்டு போட்டு இந்த இதெல்லாம் அவங்க அப்படி பண்ணாலும் அது அவங்க குடும்ப பிரச்சனை. அதுக்கு அப்புறம் அவங்க குடும்ப பிரச்சனைக்கு வரவா? நான் ஆரம்பிக்கவா குடும்பத்தை? ட்ரெண்டிங்ல வேற போய்கிட்டு இருக்கு, பாத்துருங்க. பாருங்க மக்களே, நாங்க இந்த தேர்தல்ல அதிகமான தொகுதிகள் ஒதுக்குறதுக்கு எங்க தலைவர் அதிகமா இல்ல, சரிசமமா கொடுக்க இயலாது. முடியாதுன்னு சொல்லுங்க. முடியாது. 790 கோடி ரூபாய்க்கு கொடுத்திருக்கான் நம்ம தமிழ்நாட்டு பிரஜைகள். டெய்லி எவ்வளவு போகுது? இப்படி போனாலும் ஒரு நாளைக்கு 300ல இருந்து 400 போகுது. இப்ப தீபாவளி நாள் 790 கோடி. அப்ப கோட்டர் அடிக்கிறவன் அன்னைக்கு ஃபுல்லா அடிச்சிருக்கான் போல. ஃபுல்லா அடிச்சானோ இல்ல வேற எதையும் அடிச்சானோ யாருக்கு தெரியும்? ஃபிக்ஸ் பண்றீங்க, அப்படி கிராப் வேற வரைகிறீங்க. ஏதோ ஷேர் மார்க்கெட்ல வர்ற மாதிரி. இவ்வளவு போன வருடம், அதற்கு போன வருடம், இந்த வருடம் அப்படின்னு. என்னது இது? அளவு கோல். என்ன அளவு கோல்? அவனுடைய உயிரை விளையாடுறீங்க நீங்க மதிப்பெண் போட்டு. மது பிரியர்களை பத்தி தவறா பேசுனீங்கன்னா கீழே இறங்கி வெளியில போயிருக்க முடியாது. நீங்க குடிக்கிறத நிப்பாட்டியாச்சுன்னா நாங்க திறக்கிறத மூடிடுவோம் கடையை. ஏன் நீங்க மூடிட்டா குடிக்கிறத நிப்பாட்டிட போறாங்க? அப்படி பண்ண முடியாது. எப்பா நாங்க தான் முதல்வர்கிட்ட நான் பார்க்கறது. அது 2 பேர் சொன்னாங்கப்பா, சேனல் 5ல நீங்க கொடுக்குற இன்டர்வியூ பார்க்குறாரு, ரொம்ப சிரிக்கிறாருன்னு சொன்னாங்க என்கிட்ட. முதல்வர் சிரிக்கிறாராம் நம்ம பேசுறத பார்த்துட்டு. அவர் பிஎஸ் சொல்றாரு என்கிட்ட. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி புனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, பாடுங்க கேட்குறேன். காற்று வந்ததும் கொடியசைந்ததா, கொடியசைந்ததால் காற்று வந்ததா அப்படின்னு பாட்டு இருக்கு. அதே இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி திமுக வந்ததால் ஊழல் வந்ததா, ஊழல் வந்ததால் திமுக வந்ததான்னு ஒரு பாட்டு வருது இப்ப ட்ரெண்ட்ல. அப்படியா? ஆமா. இதுல எது முதல்ல வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். ஊழல் முதல்ல வந்துச்சா திமுக முதல்ல வந்துச்சா? ஊழல் தான் முதல்ல வந்துச்சு. எப்படி அது? தாய் இருந்தா தானே புள்ள வர முடியும். புள்ள பிறக்கும் போதே ஊழல் ஆகுதுடா. ஆஸ்பத்திரியில் புள்ள பிறந்தா அப்ப ஆரம்பிக்குது. அந்த பிள்ளை எங்க பிறக்கும்? யார்கிட்ட இருந்து பிறப்பாங்க?
தாயிடமிருந்து தான் பிறக்கணும். ஆமா. அந்த தாய் யாரு? தாய் யார்? திமுக. அடங்கோ. என்னையா உண்மைதானே இருக்கும். உனக்கு கரெக்ட் தானே? இல்ல பரபரப்பு இருக்கு, உடம்பு பரபரப்பா இருக்கா? பரபரப்பா இருக்கு. என்ன பரபரப்பா இருக்கு? இல்ல ஏதாவது கொஞ்சம் சூடு ஏற்றணும்னு தான். சரி, இன்னைக்கு கனிமொழி அக்கா பேசுனதை கேட்டீங்களா இல்லையா? அக்கா பேசுறது எனக்கு தங்கச்சி தான். சொல்லு. அதுல டவுட்டா? ஆமா, எனக்கு அக்கா. சரி, எனக்கு தங்கச்சி. அவங்க என்னை பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதியை தன் பெயரோடு சேர்த்து சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள், அதைத்தான் பெரியார் செய்த சாதனை, அதனால தான் அவர் என்னுடைய ஹீரோ அப்படிலாம் பேசியிருக்காரு. அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நான் வந்து நீங்கள் வெட்கப்படலையே? நான் காமாட்சி நாயுடுன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும். ஏன் அப்படி வெட்கப்பட்ட அந்த பேரை கூட வச்சுக்கிட்டு இருக்கேன்னா? வேற வழி இல்லை. வெட்டி விடுங்க. வெட்டி விட்டா காமாட்சி ஜீன்னு மாற்றிக்கங்க. காமாட்சி ஜீன் தாக்கா கலிக்கா அவன் பூரா பிஜேபிக்காரன்லாம் முத்திரை குத்துறான். இது என்ன உங்கள் அப்பா பிஜேபியா? டேய், காமாட்சி ஜீனாக்கா ஜீனா பிஜேபிக்கு தான் எழுதி வச்சிருக்கா. உங்களோட தந்தையார் பேர் என்ன? அப்படி தாண்டா நினைக்கிறானுங்க. தந்தையார் பேரு கோவிந்தராஜ். அவருடைய ஜிஏ இன்சியலா வச்சுக்கிறீங்க. அதான் ஜிஏ இன்சியலா வச்சுதான் முன்னாடி நான் பாஜகல இருக்கும்போது அப்படித்தான் இருந்தேன். வாங்க ஜி வாங்க ஜி வாங்க. சரியா? சில பேருக்கு வாங்க நாயுடு ஜிகே நாயுடுமானுங்க. ஜிகே நாயுடா? ஆமா. இது என்ன ஜிகே நாயுடு? அடே ஓ ஜி காமாட்சிக்கு கே நாயுடு. நாயுடு அது மாதிரி மேம்பாலமா நமக்கு பேர் வைப்பாங்கண்ணா. ஏண்டா ஜிடி நாயுடோட என்ன எல்லாம் என்ன போடலாமா? அவர் யாரா? மகான்ரா. நீங்க? நான் சும்மா ஒரு என்னது புறம்போக்கு. புறம்போக்குனா என்னையா? பட்டா இல்லாத இடம். அதானா? பட்டா இல்லாத இடத்துக்கு பேர் புறம்போக்கு. அப்ப தமிழ்நாட்டில் நிறைய புறம்போக்கு இருப்பாங்க போலயே. ஒன்ன மாதிரி. என்ன மாதிரி? எனக்கு பட்டா இருக்கு. பட்டா இருக்கா? எனக்கு தமிழன்ற பட்ட அடையாளத்தோடு இருக்கேன் நான். சரி சரி, ரொம்ப அடையாளம் இல்லாதவங்க தான் புறம்போக்கு. சரி, சொல்லுங்க, யார் யார் அப்ப தமிழ்நாட்டில் புறம்போக்கு? நான் புறம்போக்கு. வேற வேற யாருன்னா நான் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கேன். நீங்க உங்க கட்சியில் இருக்கவங்க, கட்சியின் தலைவர்கள், இவங்களா எல்லாமே பட்டா இல்லையே? அது எப்படி நீங்க மட்டும் புறம்போக்கு, அவங்களாம் பட்டா? நான் புறம்போக்கு. அது என்ன கதை? மதுரையில் 100 ஏக்கரா இருக்கு, சென்னையில் 10 ஏக்கரா இருக்கு, இது எப்படி நீங்க புறம்போக்கு ஆக முடியும்? ஏன்டா 2 ஏக்கரா குறைச்சி சொல்ற? 12 ஏக்கரா. 2 ஏக்கரா குறைச்சிட்டேன்னா அதுல வருத்தமா? சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. சாதி பெயரை சேர்த்து சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்களாமே தமிழ்நாட்டில். இப்படி வெக்கப்பட வச்சது யாரு? எங்க தந்தை பெரியார். சரி, வெக்கப்பட வச்சிங்க, ரைட்டு. சாதி பெயர் சொல்ல வெட்கப்படும் இந்த மாநிலத்தில் தான் சாதிய ஆணவ கொலைகள், எத்தனையோ பெண்களுக்கு எதிரான செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சாதி பெயரை பின்னாடியே வச்சுக்கிட்டு இருக்க வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி குற்றங்கள் குறைவா இருக்கு. என்ன காரணம்? எவளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அப்புறம் அப்ப இங்க மட்டும் டெய்லி கம்ப்ளைண்ட் வருதா? வட நாட்டில் பூரா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100லேருந்து டேட்டா இருக்கா? நடக்குது. டேட்டா இருக்கா? டேட்டா இருக்கு. இந்த குத்துவைப்பெல்லாம் அடிக்க கூடாது. அப்ப தமிழ்நாட்டில் டெய்லி தான் 100 நடக்குது. ஆமா நடக்குது. நீ தான் போய் பார்த்த? ஆமா, டெய்லி பார்த்துட்டு தான் நியூஸ்ல. ஆணவ கொலை, மயிர் கொலைன்றிய ஒரு இந்து வேற ஒரு அர்ஜுன் இல்லாத ஒரு பையனை லவ் பண்ணான்னா அவனை வெட்டினா ஆணவ கொலை. சரி, இப்போ இந்த இங்க ஒரு விஷயம் தெரியுமா? வத்தலக்குண்டுல, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பக்கத்துல ஒரு நாயுடு பையனை ஒரு தேவர் பையன் வெட்டி விட்டான். எதுக்கு? அவன் தங்கச்சியை இவன் லவ் பண்ணி கட்டிட்டு வந்துட்டான். நாயுடுக்கு கொழுப்பு அதான்டா. தேவர் வீட்டு பிள்ளைய ஒரு நாயுடு லவ் பண்ணி 5 மாசம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, அவனும் மாசமா இருக்கான் அந்த பொண்ணும். இந்த நிலையில அவன் அப்பனும் மகனும் சேர்ந்து வெட்டி விட்டாங்க. சரி, என்ன குசும்பு பண்ணாரோ? என்ன குசும்பு? அந்த பிள்ளை புருஷன் வீட்டில் தானே இருக்கு, மாசமா வேற இருக்கு. சரி, அப்புறம் என்ன குசும் பண்ணாரு? இப்போ இந்த சாதி பேர் இருக்கனால தான் வெட்டினாங்களா? வேற காரணம் இல்லையா? அததான்டா நான் என்ன சொல்றேன், ஜாதி தான். அதான் இது அது மாத்திரம் ஆணவ கொலைன்னு எல்லா பத்திரிகை ஊடகங்களும் நோய் நோய் நோய். இப்போ நீங்க உங்க கனிமொழி கதை சொல்றாங்க, சாதி பேரை கூட சொல்வதற்கே வெட்கப்படுறாங்கன்னு. வெட்கப்படுறதுல ஊர்ல தானே வெட்டுறான். இப்போ நீ வெட்கப்படுற ஊர்ல வெட்டுறான், வெட்கப்படாம வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஊர்ல எப்படி வெட்டப்படாம இவன் ஜாதி பிரச்சனை இல்லைன்றானே. மற்ற வகையில நடக்குதுயா ஆணவ கொலைகள்லாம். பணக்காரன் ஏழைன்னு சொல்லி வெட்டிக்கிறான். இந்த சாதிய காரணம் காட்டி வட மாநிலங்களில் நடக்கலை, நான் விசாரிச்ச வரைக்கும். நீங்க இங்க பெரியார் சாதனை பண்ணிட்டான்னு சொல்லி இங்க சாதி கலவரமும் சாதிய வெட்டுக்கொலைகள் தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமாடா, நேற்று கூட ஒரு தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு ஒரு தம்பி. எந்த தம்பி? அதான் ஒரு ஜாதியை பித்து பிடிச்ச ஒரு தம்பி. மாரி செல்வராஜா. அது என்ன படம்? பைசன். அது என்ன பூரா பட்டியலின மக்களுக்கு சாதகமா எடுத்து கேளுங்க, நல்லா அங்கே கேளுங்க. என்ன கேட்டா? பட்டியலின மக்களை என்னமோ வானலாவிய பெரிய வீரன் சூரன் அப்படின்னு பார்த்தா அப்ப கடுப்பு வரத்தான். ஆதரவு அவரு திமுக ஆதரவாளர். சரி, திமுகவா இருந்தா என்ன, வேற என்ன? இப்போ என்ன திமுக க்ளோஸ் ஃப்ரெண்டியா? திமுக இருக்கட்டும், அதனால என்ன? அதுக்காக மற்ற ஜாதிய கலவரத்தை உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரி படத்தை எடுக்க கண்டனங்கள் தெரிவிங்க அவருக்கு. கண்டனம் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஜாதிய
இதை வந்து படத்தை எடுத்தாக்கா பிற ஜாதிகள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கும் ஒரு கலவரத்தை உண்டு பண்றது மாரி செல்வராஜ். திராவிடம்னா என்ன, மாரி செல்வராஜ்னா என்ன? மாரி செல்வராஜ் தான் அவர் திராவிடம். திராவிட கொள்கையை வாங்கி அவர் தான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு, உள்வாங்கியவர். அவர் உள்வாங்கி எடுத்தாலும் பண்ணாலும் இந்த ஒரு படமா இது மாதிரி எத்தனை படம், வாழைத்தாறு, வாழை என்ன, இன்னொன்று வாழைன்னு ஒரு படம். ஆமா, அதுக்கப்புறம் கர்ணன், எல்லாமே அவங்க ஜாதிக்கு அப்படி தாங்கி பிடிக்கிறானுவ. நாங்கள் என்ன அந்த ஜாதியை நாங்கள் என்ன மீச்சுக்கிட்டா இருக்கோம்? அவங்களுக்கு தாண்டா இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு தான் நாங்கள் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்டா. நீ கூட அப்படித்தான், நீயும் பயந்து தான். வாய் திறந்தாக்கா உடனே வாய் புட்டு சட்டம், உடனே பிசிஆர். அப்புறம் என்ன செய்ய சொல்ற? இதெல்லாம் போட்டது யாரு? யார் போட்டது? எல்லாம் சாதி மதங்கள் பேதமின்றி வாழணும்னு சொல்றீங்க. ஒரு காலத்துல பட்டியலின மக்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்தது, அதற்காக தான் பிசிஆர் கொண்டு வரப்பட்டது. இப்போ எல்லாருமே சமமற்ற நிலைமையில இன்னுமே இந்த பிசிஆரை வச்சு நிறைய பேர் இது பண்றாங்க. ஏன் ஏற்பட் முத்துசார கூட இந்த பிசிஆர் அட்டாக் பண்ணலாம் நினைச்சாங்க, ஆனா முடியாது. அவரும் அந்த பட்டியலில் சேர்ந்தவனால அவரை வேற மாதிரியான கேஸ் போட்டு குண்டாஸ்ல வச்சிருக்கீங்க. இதெல்லாம் செய்தது யாரு? திமுக தானே. லூசு பல, இது ஒன்றிய அரசு சட்டம். ஏற்பட் முத்துசாரத்துக்கு உள்ள போட்டது பிசிஆர் சொல்றிய. பிசிஆர் வழக்குங்கிறது வந்து ஒன்றிய அரசு ஏற்கனவே நாங்கெல்லாம் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொன்னார்னா, பிசிஆர் கேஸ்ல வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எஸ்பி லெவல் ரேங்க் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணி அதில் உண்மைத்தன்மை அறிந்து அதுக்கு பின்னாடி தான் எஃப்ஐஆர் போடணும்னு ஒரு சட்டத்தை அவர் பாஸ் பண்ணார். உடனே எல்லாரும் கூப்பாடு போட்டாங்க. ஏன்னா இந்த மக்களை வச்சு ஓட்டு வாங்கணுமா இல்லையா? முதல் கூப்பாடு எப்படியோ எல்லாம் கூப்பாடு. இதில் நீங்கள் தூக்கி போடுங்க கட்சியை. இதை திமுகவும் முதல் கூப்பாடு போட்டுச்சா இல்லையா? போட்டுச்சுப்பா. இதை சொல்லுங்களேன். இந்த பட்டியலின மக்களை வச்சு அரசியல் பண்ணா எப்படி? அப்ப மட்டு சமுதாயத்தினருக்கு ஒரு கோவம் வராது. அதைத்தான் சொல்றேன். இப்போ இதுல மம்தா பானர்ஜி தான் ரொம்ப ஹீரோயி. அதுல முதல் குரல் மம்தா, இது 7வது குரல் நம்ம தமிழ்நாடு. இப்படி 7வதுலாம் இல்ல, முதலாவது குரலே தமிழ்நாடு தான். இப்படி பல்வேறு மாநிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நிப்பாட்டி வச்சுட்டானுங்க. டெல்லி சர்க்காரு நிப்பாட்டி வச்சிருச்சு ஒன்றிய அரசு. அப்போ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டா மற்ற ஜாதிக்காரன் பூரா பாதிக்கப்படுறானே கொத்து கொத்தாடா. இப்போ பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் மேலே. என்ன போய் சொல்றது? இல்லை, எனக்கு புரியலை. நீங்கள் இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க. என்ன உண்மையே பேசுகிறேன்ப்பா. எனக்கு அப்படி நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது. ரைட்டு, கரெக்டாக தான் ஐயா பேசுகிறாரு. சமீபத்தில் பார்க்குறேன், பட்டியலின மக்களில் யார் யார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் யாருமே எதுவும் சொல்ல போகிறதில்ல, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க என்ன கேள்வியாக வைக்கிறாங்கன்னா, இப்போ கல்வி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லி பண்ணியிருக்கீங்களா? மாட்டு சமுதாயத்தில் இப்போ யாருமே இல்லையா, ஏழைகள் யாருமே இல்லையா அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க பிள்ளைய கடன் வாங்கி தானே படிக்க வச்சிருப்பாங்க. இதில் என்ன சாதி ரீதியிலான உங்களுடைய எண்ணம்? எல்லாம் ஓட்டு அரசியல் தானே அவங்க கேள்வி கேட்குறாங்களே, சரியா தவறா? நீங்களே சொல்லுங்கள். தவறு தான். இப்போ நாயுடுல ஒருத்தர் இருக்காங்க, வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, தவறுதான். திமுக செய்யுதுன்னு கேட்கிறேன். வருவாய் அடிப்படையில தான் தள்ளுபடி பண்ணியிருக்கணும். எதுக்கு திமுக அப்படி பண்ணது? ஓட்டுக்காகவா? அது ஓட்டுக்காகவா நோட்டுக்காகவா எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க அதில் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லினா என்ன பதில்? அதான் நான் தான் சொல்றேனே. இது வந்து வருவாயின் அடிப்படையில் எடுத்து வசதியானவங்களா இருந்தாங்கன்னா தள்ளுபடி பண்ண வேண்டாம். வசதி அற்றவங்களா இருந்தால் யாரா இருந்தாலும் ஓபிசியா இருந்தாலும் சாதி பார்க்குறீங்க, சாதி பார்க்காம தள்ளுபடி பண்ணி. எதுக்காக சாதி பார்த்துச்சு திமுக? அது அப்படின்னு யார் சொன்னா? நான் தான் கேட்கிறேன். அப்படியா பண்ணிருக்கு? ஆமா, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சரி, எஸ்சி எஸ்டியில் மட்டும் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணீங்கன்னா மற்ற சமுதாயத்தில் அந்த பெற்றோர்கள் எல்லாமே இதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு. ஆனா இப்படி நம்பிக்கை எது முதுகுல குத்துறது சமமையாது. நீங்க நாளைக்கு கணக்கு காட்டுவீங்க, நாங்க சொன்ன மாதிரி செஞ்சா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுவீங்க. இதை கணக்கு காட்டுவீங்க. நீங்க பார்க்கல, இது நடந்துருச்சியா? இது 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன். இல்ல உங்க சமுதாயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் தான் வருத்தப்பட்டா கேளுங்க, துயரப்படுறேன். நான் இது சொல்றேன்ல, அப்புறம் இதுவே பெருசு தானே. அப்புறம் என்ன? வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். இதுவே பெரிய கட்சியில இருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்களா திமுக இருந்து? அது எப்படிப்பா? நீ பெத்த தாய் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக தாயை விட்டுட்டு வர முடியுமா? இப்ப உங்க தாய் தவறு பண்ண நாங்க அந்த தாய்க்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஓட்டு போடுறியா இல்லையாங்கிறத நான் அப்புறம் தேர்தல் அன்னைக்கு பார்க்க வேணாம். ஏன்டா ஓட்டை வாங்கிட்டு தான் நீங்க அதை செஞ்சீங்க? ஓட்டை வாங்கி செஞ்சா என்ன, ஓட்டை வாங்காம செஞ்சா என்ன, எதை எப்படி பண்ணா என்ன? நாங்க மீண்டும் 26ல் ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் பார்ப்போம். இல்ல உங்க சாதி அரசியல் எப்போதையா போய்த்து போகும், எப்போது நிறுத்து போகும்? அது சாதி அரசியல் வந்து இப்படி மேடை போட்டுலாம் அக்கா பேசுறாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நாடார் சமூக சங்க விழாவுக்கு போய் திறந்து வச்சு வந்தவங்க தானே இவங்க. உறுத்தலை கொஞ்சம் கூட. இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சா? என்ன பேச்சு இதெல்லாம்? அரசியல் பேச்சு. என்ன அரசியல் பேச்சு? பெரியார் ஹீரோவா? என்ன பண்ணிவிட்டாரு ஹீரோ? அவரு என்ன பண்ணிவிட்டாரு? என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. ஒண்ணு எல்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சாரா? பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரா? இல்ல மேம்பாலம் கட்டி விட்டாரா?
இல்ல வேலை வாங்கி கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? டேய் பெண்களுக்கு என்ன பண்ண அந்த கதையை விடுங்கயா முதல்ல. பெண்கள் 2020 பெண்கள் பெரியார் இல்லாட்டி 2020 பெண்கள் இன்னைக்கு மாதிரி தான் இருந்திருப்பாங்க. எப்போதும் போல தான் இருந்திருப்பாங்க. படிச்சுக்கிட்டு ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டு மிலிட்டரியில் சேர்ந்துக்கிட்டான். பெரியார் வந்தனால தான் இந்த நடந்த மாதிரி சொல்லாதீங்க. திரும்ப அந்த கதையை கேட்டுட்டு காது வலிக்குது எனக்கு. ஏன் நீ சீமாங்கட்சியில் இருக்கியா? சீமாங்கட்சி இல்ல, நான் மக்களுக்கான கட்சியில் இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி பேசுங்க, பதில் பேசுங்க. அதுக்கு என்னத்த பேச? கனிமொழியின் கருத்து என்ன இப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். இரட்டை வேடமா இருக்குது. இரட்டை நாக்கை கொண்டவங்களா இருக்காங்களே இப்படி? அதெல்லாம் அவங்க பேசுனா 1000 அர்த்தம் இருக்கு. என்ன 1000 அர்த்தம் இருக்கு? அக்காட்ட கேட்கணும். இல்ல என்ன அக்காட்ட கேட்கணும்னு அவங்க 1000 அர்த்தம். தமிழ்நாட்டுல சாதி பேர் சொல்ல வெக்கப்படுறாங்க. ரைட்டு, ஓகே, வெக்கப்படுறாங்க. அதை ஒரு கெட்ட பொருள் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. பிற்காலத்துல அதை நான் அடிப்படை எதற்காகனே தெரியாம போயிடும். நீங்க மேலே கீழே என்னைக்கு சாதிகளை பிரித்து விட்டீங்களோ அன்னைக்கே நாசமா போயிருச்சு தமிழ்நாடு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு படித்த ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த அரசியல் அதாவது 1967க்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள் திமுக வருவதற்கு முன்னாடி சாதி பேர்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருந்தாங்க. இந்த திராவிட கட்சிகள் என்னைக்கு இந்த கட்சிகளை ஆரம்பிச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் மேலே கீழே பிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு படித்த அறிஞரே சொல்லியிருக்காரு. படித்த அறிஞர்? அப்ப நாங்கெல்லாம் முட்டாளா? நீங்க படிச்சது அதான் சொல்றேன். திராவிடத்துல வந்தவங்க எல்லாம் அறிஞரா ஏத்துக்க முடியாது. கனிமொழியின் பேச்சு தவறுன்னு நான் சொல்ல வரேன். அது எப்படிடா தவறாகும்? எப்படி தவறாகும்? வேண்டாம், என்னமோ சொன்ன மாதிரி 1000ல் ஏதோ ஒருத்தர் 2 பேர் இப்போ என்ன மாதிரி ஜாதி பேரை போட்டுக்கிட்டாக்க எல்லாரும் போட்டு. சரி, ஒரே ஒரு சரிங்க, நான் திரும்ப அதே வரேன். பட்டியலின மக்களின் கேள்விக்காக வரேன். பறையர் என்ற பெயர் இருக்குல்ல, என்ற சொல்லு இருக்குல்ல, இந்த சொல்லை இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப நாமெல்லாம் பாயர்கள், அதை கேவலமாக நினைக்காதீங்க, அந்த சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நமது அடையாளம் மறந்துடாதீங்கன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எதுக்கு அதுக்கு வந்து பட்டியலின மக்கள், தலித்து மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்தது யார்? அவங்களை அப்படி ஆக்குனது யார்? இதான் என்னுடைய கேள்வி. அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அவர் தான் பட்டியலின மக்கள்னு பேர் வச்சாரு. எப்போ வச்சாரு? 1940. அவர் அந்த அரசியலமைப்புல பேருக்காக ஒதுக்குனது தான். பேச்சளவில் கொண்டு வந்தது யார்? அவங்களை அப்படி யார் கொண்டு வந்து? பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித், இந்த வார்த்தைகளே இவர் சுட்டி காட்டுதே. அவங்கள தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் பட்டியலின மக்கள்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி சொன்னது யார்? இந்த வார்த்தையை கொண்டு வந்தது யார்? முதல்ல யார் கொண்டு வந்தா? தலித்துன்ற வார்த்தையை கொண்டு வந்தது யாரு? தந்தை பெரியார். அதுக்கு தான் வர்றேன். இந்த வார்த்தை எதுக்கு அவர் கொண்டு வந்தாரு? பெரியார் பெரியார்ன்றீங்க, சாதியை ஒழிச்சாருன்னு என்ன கேட்டார் துரைமுருகனை? இப்ப இருக்க நம்ம சீனியர் அமைச்சர் துரைமுருகனை பார்த்து என்ன கேட்டார்? நீ என்ன சாதி? வன்னியர். வன்னியருக்கு உனக்கு பறையருக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? ரெண்டும் ஒரே ஜாதி தானே. ஆமா, ரெண்டும் ஒரே ஜாதி சொல்றாரு. ஆமா, அப்ப சாதி எண்ணங்கள் இருக்குல்ல அவருக்குள்ள? இருக்குல்ல, இருக்கு. அதான் சொல்றேன், இருக்குது. இருக்கனால தான் அப்படி பேசுறாரு. அதை கனிமொழி அக்கா பெருசா பிடிச்சிட்டு பேசுறாங்களே இப்படி. அப்படிதான். எப்பா அரசியல்வாதிகள் மேடையில் பேசுறதெல்லாம் இங்க வந்து கேள்வியா கேட்க, அவங்க பேசுறத நம்ம கேள்வியா கேட்க முடியும். சரி, பேசுறாங்கல்ல. நான் தான் சொல்லி தவறுன்னு சொல்லுங்க. தவறுன்னு நான் சொல்ல முடியாது. அது அப்ப சரின்னு சொல்லுங்க. எப்பா சரியா தவறா? சரி. சரின்னா காரணம் சொல்லுங்க. சரின்னாக்க காரணம்னா இப்போ சாதி பேரை போட்டு வெட்கப்படுறோம்னு சொல்கிறாங்கல்ல, ரைட்டு, வெட்கப்பட்டுட்டு போங்க. எதற்காக இங்கே சாதி ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்குது சாதி பேர் இல்லாத இந்த மாநிலத்தில்? அது சொல்லுங்கள். ஆணவ கொலைகள் நடக்குதுன்னா இது திமிரு பிடிச்சி போய் எகிரி போகிறது தான். வேறு ஜாதி ஏண்டா இப்போ புரியுதா? பெயரவுள்ள மட்டும் எடுத்தால் வேலைக்கு ஆகாது, மனதளவில் எடுக்கணும். அதை புரியுதா இல்லையாங்க நான் சொல்கிறது? புரியுது புரியுது, நல்லா புரியுது. அப்போ தவறு யாருட்டியா? எல்லாம் உங்களோட தவறு தான், மக்களோட தவறு. எந்த மக்களோடது? எல்லாம் இந்த எவன் ஆணவ கொலை பண்ணுறானோ அவனோட தவறு. திரும்ப திரும்ப அங்கே தான் நினைப்பீங்கல்ல? ஆமாம், காரணம் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. உங்கள் ஆட்சி முறை தான் ஒத்துக்கவே மாட்டீங்க. ஒத்துக்கிறது இல்லை, உங்கள் ஆட்சி தான் எல்லாத்துக்கும் சாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது, சாதி பார்த்து போஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க எல்லாமே. கடைசியாக வந்து ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு பாரதிய டைலாக பேசிட்டு போயிடுறீங்க. பாரதி எப்போ பிறந்தாரு, எப்போ வாழ்ந்தாரு, எப்போ மறைஞ்சாரு, அவரே ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு பாடிட்டாரு. ஆனால் அவரே பார்ப்பான்னு சொல்லிட்டீங்க கடைசி. அவர் பாப்பானா இருந்தாலும் பாடினாரா கவி. ஆமா, அதை நீங்க இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இன்னும் இதுவரை நான் எந்த சேனல்லையும் பேசல, இப்போ உன் சேனல்ல பேசுறேன். சரி சொல்லுங்க. சரியா? வீரமணி ஐயா இருக்காங்கல்ல, வீரமணி அவர்கள், அவங்க அப்பா வந்து பிராமின். சரி, அதுக்கு என்ன பண்ணுவான்? அதாவது அதுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அவரு வீரமணியுடைய அப்பா. என்ன பண்ணுவோம்? அவர் ஒரு பிராமினா இருந்தும் கூட அதெல்லாம் கேட்கல. வீரமணி அப்பா தாத்தா பிராமின்லாம் கேட்கல. வீரமணி அவர்கள் இப்ப என்னவா இருக்காரு? திராவிட கழகத்தினுடைய தலைவர். அவ்வளவுதான், அதுக்கு பேச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க, என்ன பதில் பேசுங்க. பிராமினா பிறந்து திராவிட கழகத்துல இருக்காருன்னா அவருக்கு என்ன ஒரு இது பாரு, ஆதங்கம். அரசியல் 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 பண்ணணும்னு அப்பயே தெளிவாயிட்டாரு அவரு. ஆமா, நம்ம இங்க இருந்தா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, இங்க போயிடும், நீங்க ஜம்ப் ஆயிட்டாரு, அப்படியே பயந்து ஓடிட்டாரு. ஆமா, கரெக்டா? கல்யாணம் பண்ணது யாதவா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த இதெல்லாம் இப்ப இதெல்லாம் சாதி பேர்கள், சமூகத்தின் பேர்கள் சொல்ல முடியும். ஆனா சாதி பேர் சொல்ல வெக்கப்படுறாங்கன்னு அக்கா கனிமொழி சொல்றாங்க. ஒரே கேள்வி, சிம்பிளா கேட்குறேன், நறுக்குன்னு கேட்குறேன்.
சாதி பேர்களை சொல்ல வெட்கப்படுறோம்னு சொல்ற கனிமொழி அக்கா எதற்காக நாடார் சங்க விழா தொடக்க விழாவுக்கு போனாங்க? ஏப்பா இது அவங்கள்ட்ட கேளுப்பா. அவங்க பிரதிநிதியாத்தான் நீங்க உட்காந்துருக்கீங்க, திமுக முன்னோடின்னு சொல்லிவிட்டு. இரு. ஹலோ ஹலோ மேடம், ம் இங்கே ஒரு பையன் என்னை கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கான். ஆ. நீங்கள் நாடார் சங்க இதை வந்து சங்கத்தினுடைய விழாவுக்கு போய் கலந்துக்கிட்டீங்களாம். ஆ. நீங்கள் வந்து நாடார் சங்கத்தினுடைய ஓட்டுக்காகத்தான் நீங்கள் வந்து இதில் வந்து தூத்துக்குடியில் எம்பிக்கு நின்றீங்களாம். கரெக்டா சொல்றீங்களே. இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறான். இந்த பையலை என்ன செய்வோம்? வச்சு செய்வோமா? ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த பையனை விட்டுருங்க. அந்த பையலை விட்டுருவோமா? ஆமா, உண்மையா பேசுறான் அவன். சரி போய் தொலை. யார கனிமொழி அக்காவை சொல்றீங்களா? ஒன்னே தான் சொல்றேன், போய் தொலை. இல்ல நல்லா பேசுறீங்களே, எப்படி அதெல்லாம் அருமையா பேசுறீங்க. இல்ல இன்னொரு கருத்து சொன்னாங்க கனிமொழி அக்கா, அதையும் கேட்டு சொல்லுங்களேன். என்னது? ஆணும் பெண்ணும் சமமா? ஏண்டா இப்ப பூரா அடுப்படியில வேலை பார்க்க பூரா தாண்டா வேலை பார்க்குறான். கரெக்ட் தானே, பாவம் தானே நம்பலாம். பாவம்னா என்ன செய்யுது? பொம்பளை பிள்ளையே படிச்ச அறிவு வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. அது பூரா இன்னைக்கு என்னமோ ஐடி கம்பெனிலையும் விமானம் ஓட்டுறதுல இருந்து கப்பல் ஓட்டுறதுல இருந்து ஐடி கம்பெனில இருந்து எல்லா வேலையும். உங்களுக்கு ஒரு ஆணா சொல்லுங்க, நமக்கு உங்களுக்கு கோபமா இருக்கா சந்தோஷமா இருக்கா? எது? இந்த பெண்கள் இப்பெல்லாம் வளர்ந்து போறது. பெண்கள் வளர்ச்சி இந்த நாட்டின் முன்னேற்றம். சூப்பர். ஒரு பெண்ணு வளர்ந்தான்னா அவன் புள்ள வளரும். அந்த புள்ள யாருடைய பிள்ளைன்னு சொல்லுவான்? தாப்பம்பேரி சேர்த்தானே சொல்லுவான். அதனால பரவாயில்ல, சந்தோஷம் தான். சந்தோஷம். இந்த 234 தொகுதியில பாதிக்கு பாதி பெண்களுக்கு கொடுங்களேன். நாங்க ஒரு 50 சீட்டு கொடுக்கலாம். 50 நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஏன் பாதிக்கு பாதி கொடுக்கலன்னா கேள்வி. பாதிக்கு பாதி கொடுக்கணும் ஏன் முடியாது? இப்பதான் சொன்னீங்க ஆணும் பெண்ணும் சமம். சமம்னா இங்க 50னா இங்க 50, இங்க 100னா இங்க 100, இங்க 117னா இங்க 117. கரெக்டா? அதெல்லாம் அரசியல். கரெக்டா தவறா? டேய், அரசியல் அதெல்லாம் பார்க்க முடியாது. இது என்ன அரசியல்னா மட்டும் நீங்க உங்க விதிமுறைகளை தளர்த்திக்கிறீங்க, மற்ற நேரங்கள்ல ஆண்கள் ஏதாவது சொல்ல விதிமுறை தளர்த்தினா உடனே ஆண் கொடுமைகள் வன்கொடுமைன்னு சொல்றீங்களா? எப்படி? எங்க தலைவர் 40ல இருந்து 50 தொகுதி. அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஆண்களுக்கு 2 கால், பெண்களுக்கு 2 கால். ஆண்களுக்கான அதே மூளை தான் பெண்களுக்கும் அதே மூளை. 2 கண்ணு 2 கண்ணு. அப்படியா? அப்ப என்ன பண்ணணும்? சீட்டை சரிசமமா பகிர்ந்து கொடுக்கணும். கொடுக்க திராணி இருக்கா திமுகவுக்கு? ஏண்டா பொம்பளை தான் வந்து பிள்ளை பெத்துக்குவா, ஆம்பளை பிள்ளை பெத்துக்குவானா? ஆண் இருந்தாதான் பெண் பிள்ளை பெருக்க முடியும். அப்புறம் என்ன? அதனால ஆணுக்கு வீரம் ஜாஸ்தி. என்ன வீரம் ஜாஸ்தி? யார் சொன்னா? வேலு நாச்சியாரை விட வீரம் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு வீரம் இருக்கா? வேலு நாச்சியார்னு. ஆமா, இந்த கேள்வி பதில் நம்ம பேசுங்க. நீங்க உலட்டக்கூடாது. ஒரு வீர நாச்சியார் தான் உனக்கு தெரிஞ்சு. ஒரு வேலு நாச்சியார் இல்லைங்க, எத்தனை வேலு நாச்சியார் போய் பாருங்க. எத்தனை பெண்கள் காவல்துறையில இருக்காங்க, எத்தனை பெண்கள் மிலிட்டரியில இருக்காங்க, எத்தனை பெண்கள் ஃபிளைட் ஓட்டுறாங்கன்னு போய் பாருங்க. எத்தனை பெண்கள் குத்துச்சண்டையில எவ்வளவு பேர் இருக்காங்க, வாழ்வீச்சுல இருக்காங்க, சிலம்பத்துல இருக்காங்க, கபடியில இருக்காங்க. ஒரு கிக்கு விட்டா போதும். பெண்கள் வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் தெரியுதுல்ல? அப்ப 117 சீட் கொடுக்க முடியும். திராணி இருக்கா? அது எங்க கட்சியினுடைய கொள்கை. அதை நீ யாரு சொல்ற? கொள்கை என்னத்தை பெண்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கொள்கையா? கொடுக்க கொடுக்கணும்ங்கிறது எங்க தலைவருடைய முடிவு. எங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு செய்தோ அதுக்கு ஓகே. கட்சி முடிவு செய்யட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? தலைவர் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் தலைவர்கிட்ட நான் கேட்க அப்புறம் கேட்டுக்கிறேன். நீங்க இனி சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது எப்படி? பாத்தீங்களா, உங்களுடைய பெண் அடிமைத்தனம் இங்க வருது. பெண்கள் எப்போது எங்களோட கொஞ்சம் தள்ளி கீழே தான் இருக்குன்னு என்ன உங்களுக்கு? அப்படி கிடையாது. நீ ஃளைட் ஓட்டி மிலிட்டரியில போ துப்பாக்கி சுடு, ஆனா அரசியல்னா நாங்க தான். அப்படிதானே? அப்படி அரசியல் அந்த அமைச்சரவையில எத்தனை பெண்கள் இருக்காங்க? அமைச்சர் சொல்லுங்க. அதெல்லாம் எத்தனை பெண்கள்? எங்க தலைவர் முடிவு பண்ணுவாரு. இதுக்கு பதில் பேச முடியல உங்களால. நீங்களாம் வந்துட்டீங்க பெண் சுதந்திரம் பத்தி பேசுறதுக்கு, ஆணும் பெண்ணும் சமம்னு பேசுறதுக்கு. சொல்லுங்க. அப்புறம் யாரு வருவா? நான் தான் வரணும். ஆணும் பெண்ணும் சமம்னு பேசுறாங்கல்ல, ஏன் சரிக்கு சமம் உங்களால் சீட்டு கொடுக்க முடியல? 1 அமைச்சரவையில் ஏன் பெண்களுக்கு ஒதுக்க மாட்டீங்க? 2 பதில் பேசு. பெண்கள் மீது இரக்கம் பட்டு தான்ப்பா அவங்க. இரக்கம்லாம் அவங்க கேட்கல. இறக்கப்படுங்க. இல்ல அரசியல்ல பம்பரமா சுத்தி ஓட்டு சேகரிச்சு தேர்தல்ல வின் பண்ணி வரணும். சரி, அது ஒரு பெண்களுக்கு அவ்வளவு கடினமான வேலையை கொடுக்க. யார் சொன்னா அப்படி பெண்களுக்கு கடினமான வேலை? எங்க தலைவர் அத ஜெயலலிதா அம்மையாரை விட ஜெயலலிதா அம்மாவுக்கு மற்ற பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இல்ல ஏடிஎம்கே மக்கா வளர்மதி இருக்காங்க. வளர்மதி பிரேமலதா இருக்காங்க. பிரேமலதா வேலை பார்க்கறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. பிரேமலதா வேணா சொல்றா கேட்டுக்கலாம். ஜெயலலிதாவாகட்டும் நான் ஒரே கேள்வி, உங்களுக்கு திராணி இல்லைன்னு ஒத்துக்கங்க. ஆமா, நாம் தமிழர் கட்சியில சீமானா அவர்கள் பாதிக்கு பாதி கொடுக்கிறாரு பெண்களுக்கு இடம். அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. பெண்களுக்கு இட ஒதுக்கீடு பண்றாரா இல்லையா? அவர் சொன்ன மாதிரி நாங்க ஆட்சி தான் எங்களுக்கு குறிக்கோளை தவிர பெண்களுக்கு கொடுத்தோமா? நீங்க ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக என்ன நாள் பண்ணுவீங்களா? நீ தான்டா கேட்கிற. நான் கேட்ட கேள்வி என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன வேணாலும் பண்ணுவோம். அதான் இல்ல கொலை, கற்பழிப்பு, கொள்ளை எல்லாம் வருமான்னு கேட்கிறேன். அதெல்லாம் வராது. அது என்ன அது மட்டும் வராது? அதெல்லாம் டேஸ் என்ன டேஸ்? அதெல்லாம் யார் அந்த டேஸ் தெரியாது.
என்ன தெரியாது? பதில் பேச முடியலன்னா ஒத்துக்குங்க. எப்பா இந்த கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு விட்டுருன்னு சொல்லுங்க. ஏப்பா என்ன பதில் உனக்கு? ஆணும் பெண்ணும் சமம் சொன்ன உங்களால ஏன் சீட்டு ஒதுக்க முடியல? ஒரே சீட்டு பெண்கள் வந்து தேர்தல் பணி செய்யறதுக்கு அவங்களால யார் சொன்னா உங்க கிட்ட? யார் சொன்னாவா? அறிவியல் பூர்வமா ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா உங்களுக்கு? அதிகாரப்பூர்வமா ரெக்கார்டு இருக்க போய் தான் சொல்றோம். என்ன ரெக்கார்டு காட்டுங்க. பெண்களுக்கு வந்து இங்க பாரு, பெண்களுக்கு சீட்டே கொடுக்காதீங்க, ஏமா வீட்டுக்குள்ளே இருங்கம்மா, வெளியே வராதீங்கன்னு சொல்லுங்க. எதுக்காக கனிமொழி அக்காவுக்கு மட்டும் சீட் கொடுக்குறீங்க? கனிமொழி அக்கா நல்லா ஓட்டு சேகரிக்க முடியுதோ இல்ல கேக்குறேன், சொல்லுங்கய்யா. சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததா ஒரு எம்பி தொகுதி, அது மொத்தனைக்கும் போய் கனிமொழி அக்காவால சீட்டு ஓட்டு சேகரிச்சு ஜெயிக்க முடியுதுன்னா மற்ற பெண்களால முடியாதா? இப்ப கூட நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட்டு பெண்ணுக்கு தாண்டா ஒதுக்கணும். ஐயா நான் பாதிக்கு பாதி கேட்கறையா. நீங்க பசிக்கு சோறு கேட்டா கைய சாப்பிட்ட கையை விசிறீங்க. அப்படி இருக்கு நீங்க பண்றது பெண்களுக்கு. பெண்கள் சுதந்திரம், பெண்களுக்கு எல்லாம் பண்ணுங்க, பெண் விடுதலை, சீட்டு ஒதுக்க முடியல, பாதிக்கு பாதி திமுகவில். நீங்க ஒதுக்குங்க, நான் நாளைக்கு திமுக வந்து சேர்றேன். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் முக்காவை சேர்ந்துடும் திமுக வந்து. இதுதான்டா உண்மையான பெண்களுக்கு ஒரு நாட்டுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி. சரி, தலைவர் பாப்பாரு. என்ன தலைவர் பாப்பார்லாம் இல்ல, பதில் பேசணும். இதுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? எத்தனை வருஷமா? அதெல்லாம் நாங்க எத்தனை ஆண்டுகளா ஆட்சி பண்ணது யாரு? திராவிட கட்சிகள் தானே. சொல்லுங்க. இதெல்லாம் அரசியல்பா, உனக்கு இதெல்லாம் புரியாது. பெண்கள் இதுக்கு வந்து முயற்சி பண்ணல, வந்து கேட்கலன்னு சொன்னா நீங்க சொல்ற ரைட்டு. யார் வந்து பெண்கள் போட்டி, பெண்கள் எத்தனை பேர் மனு தாக்கல் பண்றாங்க? நாங்களும் வரோம் அந்த உங்க கட்சியில அந்த சீட்டு கொடுக்கறதுக்கு பேசும்போது எத்தனை பெண்கள் வந்து மனு போடுறாங்க? எங்களுக்கு இந்த தேர்தலில் எவ்வளவு பேர் எந்தெந்த தொகுதிக்கு மனு போடுறாங்கன்னு கொடுக்க மாட்டீங்க. எங்க வந்து இருக்குதோ அங்க கொடுப்பீங்க, அப்படித்தானே? கரெக்டா இல்லையா? பணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சீட்டுக்கும் பணத்துக்கும். அப்படியா? அப்புறம் ஏன் போட்டி போற எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க? பணக்காரங்களா இருக்காங்கன்னா அவங்க இப்போ வசதி வாய்ப்புகள், அதிக வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் தான் சீட்டில் உங்க கட்சியில் சீட் கொடுப்பீங்களா? பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு தோது இருக்கும். என்ன அப்ப பிரச்சாரம் பண்ணி அந்த காசை அவங்க செலவு பண்ணாங்கன்னா எப்படி இந்த காசை திரும்ப எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்கன்னு அவங்கள்ட்ட கமிஷன் வாங்கி எடுப்பாங்க. அவங்கள்ட்ட கேளு. அந்த கமிஷன் வாங்கி ஏதோ ஒன்று வாங்குறாங்க. இதுக்கு மட்டும் பதில் உங்களால பேச முடியலையா? ஒத்துக்கங்கய்யா, தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. இங்க பாரு, எங்க சீமானோட ஒப்பிடும்போது நீங்க வந்து தரம் குறைந்திருக்கீங்களா இல்லையா? எங்க தலைவர் சொன்னதை சொல்றேன். சீமானை விட நீங்கள் கொஞ்சம் குறைச்சு சொல்றதை கேள்றா. தேன் எடுக்கிறேன், கையில தேன் பட்டுருச்சு. சரி, அதை நான் நக்குவேனா சோப் போட்டு கழுவுவேனா? தேன் நல்ல தேனான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது நக்கணும் இல்ல, நக்கி பார்த்தா தானே தெரியும். ஆமா, அப்புறம் தானே நக்கி பார்த்தா நல்ல தேனா இருந்தா மொத்தமும் நக்கிட்டு கையை சோப்பு. தேனு ஏன் விட்டு தேனா இருக்கணும், அடுத்த விட்டு தேனையா இருக்க கூடாது. அடுத்த விட்டு தேனை போய் நாங்க நக்குவோம். ஏன்டா அதான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. விசிக, காங்கிரஸ், மதிமுக அப்படின்ற அடுத்த விட்டு தேன்களைத்தானே லிக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுக்காமல நக்குறோம், சீட்டை கொடுத்தானே. அதான் ஓரஞ்சாரமா அப்படி ஒழுகுது இல்ல, அதை மட்டும் கொடுக்குறீங்க. 5 சீட்டு 6 சீட்டுன்னு. சரி சரி சரி, பேசுங்கய்யா. என்னத்தடா பேச சொல்ற? கொடுக்க முடியுமா முடியாதா? என்னத்த கொடுக்கறது? பெண்களுக்கு சம உரிமை. சம உரிமைங்கிறது இதுல அரசியல் அந்த மாதிரி பார்க்க இயலாது. அரசு வேலைகள்ல கொடுக்குறீங்க, மற்ற இடங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, ஏன் அரசியல்ல மட்டும் கொடுக்க மாட்டீங்க? இங்க பாரு, அரசியலையும் காலப்போக்குல வருங்கண்ணே. வரலையே, மாற்றங்கிறது ஒரு நாளே வரலன்றேன் தம்பி. சீமானு கூட எப்படி வந்துச்சு? சீமானு அரசியல் அவர் என்ன ஜெயிக்கிறதுக்காக கொடுக்குறாரு? அப்ப அவர் ஜெயிக்க தானே போட்டிக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியில 20,000 30,000 ஓட்டு வாங்குறாரு. நான் சீமான் கட்சிக்கு இங்க பாருங்க, கட்சியெல்லாம் தூக்கி போடுங்க. இங்க வந்து யாருக்கு ஆதரவு இல்ல. சீமான் செய்ய முடிஞ்சது ஏன் உங்களால செய்ய முடியல? அவர் ஜெயிக்க முடியாது, அதனால கொடுக்குறாரு. நாங்க ஜெயிக்கணும், அதனால கொடுக்கல. ஜெயிக்க முடியும் தானே உங்களால? எங்களால ஜெயிக்க ஒரு பெண்ணை முன்னிறுத்தி ஜெயிக்க முடியாதா? பெண்ணை முன்னிறுத்தினா ஒரு 4 பெண்ணோ 5 பெண்ணோ இப்ப 40 பெண்ணு கொடுக்க போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாய்ப்பே இல்ல, கொடுக்கவே மாட்டீங்க. 40 பெண் கொடுக்க முடியாதியா? நீங்க எப்படியா கொடுப்பீங்க? ஏதோ கேள்விப்பட்டோம். கேள்விதான் படலாம், நடக்காது. பகல் கனவா இருக்கும். பாப்போம். எந்திரிங்க, தூக்கத்துல இருக்கீங்க. தூக்கத்துல தண்ணி ஊத்தா ஒதுக்கி. ஆமா ஆமா ஆமா. என்ன ஆமா முடியாதுன்னு சொல்லிருங்க ஓப்பனா மக்கள்கிட்ட. மக்களே, எங்களுடைய தலைவர் என்ன முடிவு பண்றாரோ அதெல்லாம் கேட்கல, நாங்க ஒத்துழைப்போம். சம உரிமை கொடுக்க முடியுமா முடியாது, அது மட்டும் தான். சம உரிமைன்னா பெட்ல படுக்கலாம்டா ஐயா, அதெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் பெட்ல படுப்பீங்களா? ஆமா, பெட்ல. எந்த பெட்ல படுக்கிறோமோ அந்த பெட்ல தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியும். ஆனா ஐயா, அவங்களுக்கு குசும் இந்த வயசுலயே உண்மையை சொன்னா நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன கேக்குற? சம உரிமை கேக்குற. நாங்க படுக்கும்போது சமமா அவங்க எங்க சமம். படுக்கை அறைகள் மட்டும்தான் பெண்களுக்கு சம உரிமைன்னா எனக்கு புரியல. அடுப்பு அறைக்கு சொல்லல, படுக்கை அறை. படுக்கை அறையில தான் சமமா தானே இருக்கும். அப்புறம் என்ன? ஆட்சி அறைகளையும் கொடுங்களேன். ஆட்சியிலையும் அவங்களுக்கு ஆட்சி இல்லையே. இல்ல, ஆட்சியில அதிகாரத்துல இருக்காங்க. ஒரே இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியை கொண்டு வந்தது யார்? ஓட்டு போட்டு. நீங்க சொன்னீங்களே பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களை விடுதலை எதிர்ப்பவர்கள் சொன்னீங்களே பாஜக. அந்த பாஜக தான் முர்முன்றவங்களை அங்க உட்கார வச்சிருக்காங்க. பொண்டாட்டியை கட்டி தெருவில் விட்டு போட்டு இந்த இதெல்லாம் அவங்க அப்படி பண்ணாலும் அது அவங்க குடும்ப பிரச்சனை. அதுக்கு அப்புறம் அவங்க குடும்ப பிரச்சனைகள் வரவா? நான் ஆரம்பிக்கவா குடும்பத்தை?
இப்போ ட்ரெண்டிங்ல வேற போய்கிட்டு இருக்கு, பார்த்துருக்கேன். பாருங்க நல்லா பாருங்க. அடுத்தவங்க தனிப்பட்ட விவகாரத்துல போகக்கூடாது, ஏன் தவறு அது? நீங்க சீமானையும் இப்படித்தான் பண்றீங்க, பாரத பிரதமர் மோடியும் இப்படித்தான் பண்றீங்க. தனிப்பட்ட விவகாரம் குடும்ப பிரச்சனை, அதுக்குள்ள நீங்க போகக்கூடாது. உங்க குடும்பத்தை எடுத்தோம்னா பெரிய பிரளயமே ஆகி போயிடும். ஐயோ அப்படியா? நாங்க தான் ஒத்துக்கிறோமே, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி ஒத்துக்கிறோம். நான் அதை சொல்லலையா? வேற என்னடா சொல்ல? நான் வேற எதுவும் சொல்லல. வேற என்ன சொல்ல முடியும்? இந்த கருத்துக்கு நான் பொறுப்பல்ல. இங்க பாரு, நான் வந்து அரசியல் மட்டும் தான் பேசுவேன், இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். நீ அவசாரித்தனம் எல்லாம் பேச மாட்ட. நீ அவசாரி இல்லைன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சா போதும் எனக்கு. அவ்வளவுதான், விடு. நீதான் பத்திரமாத்து தங்கம். முடியாது மட்டும் சொல்லிடுறேன். மக்களே நாங்க இந்த தேர்தல்ல பெண்களுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்குறதுக்கு எங்க தலைவர் அதிகமா இல்ல, சரிசமமா கொடுக்க இயலாது. முடியாதுன்னு சொல்லுங்க. முடியாது. சரிசமமா இதுதான் எனக்கு பதில், வேற எதுவும் வேண்டாம். சரிசமமா கொடுக்க இயலாது. முடியாது. ஏய், இயலாதுக்கு முடியாதுக்கு வித்தியாசம் இருக்கியா? அது நீ வச்சுக்க. நான் இயலாதுன்னு தான் சொல்ல முடியும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதான் இதனுடைய அர்த்தம். இயலாதுன்னா அது வேற அர்த்தம். முடியாதுன்னா ஆமா என்னால முடியாது, என்னால முடியும், ஆனா வேணும்னே முடியாதுன்னு அர்த்தம். முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரா? நான் என்ன தலைவரா? சும்மா அவரோட சீனியரியா நீங்க? அப்ப சீனியரா இருந்துக்கலாம். அதுக்காக நான் வந்து கட்சியினுடைய இதை வந்து நான் சொல்ல இயலாது. சரி, கொடுக்க முடியாது, சம உரிமை கொடுக்க முடியாது. இயலாது. சரி, இயலாதுன்னு அதே சொன்னீங்களே, இயலாது. ஆமா, சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி மட்டும். செல்வ பெருந்தை அவர்கள் இப்ப கத்திருக்காரு, செம்பரம்பாக்கம் ஏறி யாரை கேட்டு திறந்தீங்கன்னு சொன்னது போய் அந்த அரசு அதிகாரியை மிரட்டி இருக்காரு, பயங்கரமா கத்தி இருக்காரு. தப்பு என்ன இருக்கு? என்ன தப்பா? நானும் ஏன் இவர்கிட்ட எம்எல்ஏ கேட்டு தான் பண்ண? இப்படி கேட்டுதான் ஒரு காலத்துல வெள்ளம் வந்துச்சு. எம்எல்ஏவை கேட்கணும்னு அவசியம் இல்ல. அங்க அந்த ஊர் அந்த கமிட்டி இருக்கு, அங்க ஒரு கமிட்டி போட்டு. என்ன கமிட்டி இருக்கு? அந்த டேமுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அதெல்லாம் அவர் சொல்லல. என்னைய நீ ஏன் கேட்காம திறந்தேன்னு சொல்றாரு. எம்எல்ஏங்கிற முறையில கேட்கணும். தண்ணி வரதான் அவர் லிமிட்டை பார்த்து திறந்துகிட்டு இருக்கா அரசுல உள்ள வேலை. இந்தப்பா ஒரு போனை எடுத்து டக்குன்னு ஐயா இந்த மாதிரி இவ்வளவு தண்ணி வந்து சொன்னாதான் அவர் சொல்லுவாரோ? இல்ல கேட்கிறேன், தப்பு தண்டா பண்ற மாதிரி பேசுற. இதுல என்ன தப்பு தண்டான்னு சொல்லுங்க. என்ன பண்ண? அவரு ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவர் பப்ளிக் ஏன் கேக்குறேன்னா அவர் பப்ளிக் ஒரு அதிகாரியுடைய தவறை ஏன் சுட்டி காட்டினா ஏன் நீ இப்படி ஒரு முறை பண்ணி தான் வெளில வந்துச்சு. அதே போல நடந்துடக்கூடாதுன்னு அவங்க கரெக்டா லிமிட்டை பார்த்து தண்ணியை திறந்து விடுறாங்க. இதுல வந்து என்ன ஏன் ஒரு செகண்ட் ஆகுமாடா? ஒரு போன் அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? இது வேலை கிடையாது. அதிகாரிகளுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கேட்கணும், சட்டத்துல இடம் இருக்கு. இருக்க போய் தான் எந்த சட்டத்துல காட்டுங்க. செம்பரம்பாக்கம் ஏரியா திறக்கணும்னா எம்எல்ஏ வந்து சொல்றாங்க, சட்டத்துல இருக்கு. செம்பரம்பாக்கம் இல்ல, பொதுப்படையாவே வந்தா அந்த பகுதியில என்ன பேசிருக்காரு? பொதுப்பணித்துறையில ஒருத்த உட்கார்ந்து இருக்கான், அவன் பண்ற வேலைன்னு சொல்லி பொதுப்பணித்துறையில திட்டுறாரு. யாரை திட்டுறாரு? அதான் நான் தான் சொல்றேனே, இப்ப வர வர இந்த பட்டியலின மக்களுக்கு நாங்கெல்லாம் பயப்பட வேண்டியதா போச்சுப்பா. ஓ, அதுல இப்ப சிலுவப்பிரந்தையும் வந்துட்டாரா? ஆமா, அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அவரை கண்டு பயப்படுறீங்க? உண்மைதானே. பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியன் உட்கார்ந்து இருக்கான்லாம் பேசுறாரு. அவர் பொது இடத்துல பேசலாமா? அதைத்தான் சொல்றேன். அவர் பேசுனது மிகப்பெரிய தவறு அல்லவா? இல்ல, இந்நேரம் சிலுவப்பிரந்தை பேசியிருந்தா பிசிஆர் கேஸை போட்டிருப்பீங்க. இவர் பேசுறாரு, இவர் என்ன கேஸ் போடுவீங்க? அவர் மேல என்ன கேஸ் போடுவோம்? ஒன்றும் போட முடியாது. டாட்டாதான் காமிச்சிட்டு போனோம், அவ்வளவுதான். இதான் தமிழ்நாடு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறாங்க. இதே இது நாங்கள் பேசியிருந்தா எங்கள் பேரில் பேசியாரு. தெரியுது இல்லை உங்களுக்கு? அதை ஏன் அதை போய் குரலாக கொடுக்க மாட்டீங்க முதல்வர்கிட்ட? எப்பா நாங்கள் தான் முதல்வர்கிட்ட நான் பார்க்கறது. அது 2 பேர் சொன்னாங்கப்பா, சேனல் 5ல் நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூ பார்க்குறாரு, ரொம்ப சிரிக்கிறாருன்னு சொன்னாங்க என்கிட்ட. முதல்வர் சிரிக்கிறாராம் நம்ம பேசுறதை பார்த்துட்டு. அவர் பிஎஸ் சொல்கிறாருன்ட்ட. என்னையா இது? முதல்வர் பார்க்குறாரு சிரிக்கிறாரு, கொஞ்சம் இதுக்கு சொல்யூஷன் சொன்னால் நல்லா இருக்கும்ல. சொல்யூஷன் அது ஐயா தான் பார்த்தாருன்னா, சந்தர்ப்பம் கிடச்சி பார்த்தாங்கன்னா முதலமைச்சர் இந்த செல்வ பெருந்தகைக்கு கொஞ்சம் அடக்கி பேச சொல்லணும். 790 கோடி ஆயிருக்குல்ல வருமானம், தீபாவளிக்கு டாஸ்மாக் வருமானம் இருக்கும்ல. எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண அளவுக்கு வந்திருக்கா இல்லை கம்மியாக வந்திருக்கா? நாங்கள் அச்சீவ் பண்ணது டபுள்னா 1500 கோடியா? கம்மியாக வந்திருக்கு, மன வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு என்னத்துக்குடா வருத்தம்? நாங்கள் என்ன அப்புறம் ஏன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்க 1500 கோடின்னு? டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலையே, நினைச்சோம். மனசில் நினச்சிக்கிட்டீங்க. நினச்ச அவ்வளோ சரக்கு வந்து இங்கே அனுப்பியிருக்கீங்க ஒவ்வொரு டாஸ்மாக்கா. ஆனால் விற்கலை. அதான் மனசு கஷ்டம். மனசு கஷ்டம் இல்லை, குடியாரம் குறைஞ்சிருக்கான்னு சந்தோஷம். இல்லையே, முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. யார் சொன்னா? நான் தான் சொல்கிறேன். நீ எதை வேணாலும் சொல்லு. இது கூட குறைஞ்சதா சொல்கிறீங்களா? 790 கோடி குடிச்சிருக்காயா தீபாவளிக்கு? 790 கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்கான் நம்ம தமிழ்நாட்டு பிரஜைகள். டெய்லி எவ்வளோ போகுது கணக்கு பண்ணால் எங்கேயோ போகுது? 350-400 கோடி. எப்படி போனாலும் ஒரு நாளைக்கு வந்து 300லேருந்து 400 போகுது. இப்போ தீபாவளினால 790 கோடி. அவ்வளோதான். அப்போ கோட்டை அடிக்கிறவன் அன்றைக்கி ஃபுல்லாக அடிச்சிருக்கான் போல. ஃபுல்லாக அடித்தானா இல்லை வேறு எதையும் அடித்தானோ யாருக்கு தெரியும். இப்படி குடிக்க வச்சு ஏன் மக்கள் கொடுமைப்படுத்திருக்கீங்க? ஒரே மொத்தம் ஏதாச்சும் போட்டு கொண்டுருங்க பேசாமல்.
இதெல்லாம் கேள்வி இல்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டீங்க அப்படி கொள்றீங்கன்ற இதுல வேற ஃபிக்ஸ் பண்றீங்க, அப்படி கிராப் வேற வரைகிறீங்க, ஏதோ ஷேர் மார்க்கெட்ல வர்ற மாதிரி இவ்வளவு போன வருடம், அதற்கு போன வருடம், இந்த வருடம் அப்படின்னு. என்னது இது? அளவு கோல். என்ன அளவு கோல்? என்ன கோல் இது? அவனுடைய உயிரை வந்து விளையாடுறீங்க நீங்க மதிப்பெண் போட்டு. மது பிரியர்களை பற்றி தவறாக பேசுனேன்னா கீழே இறங்கி வெளியில் போயிருக்க முடியாது. நீங்கள் ஏன் எல்லாம் வந்து உக்காந்துருவான். அந்த மது பிரியருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மது பிரியர்லாம் ஒன்றை பிச்சு எடுத்துருவாங்க. இல்லை அவங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காக பேசுகிறேன்னா அவங்கள பற்றி தவறாக பேசுகிறேன். என்ன தவறாக பேசுனாங்க? அவங்க குடிக்கிறாங்க, குடிச்சு கிட்னி ஏதாவது ஃபெயிலராக போகுது, சீக்கிரத்தில் போய் சேர்ந்துட்டா குடும்பத்தை யார் பார்ப்பா? நான் கேள்வி கேட்குறேன். அவங்களுக்காக வந்து நான் பேசுகிறேன். அவனுக்கு தெரியும். அவங்க என்ன தெரியும்? அவன் குடும்பத்தை நீங்கள் தான் நிதான மேலே குடிக்க வைக்கிறீங்களே. எது வாயில் நல்லா ஊற்றி விடுறீங்களே திறந்து அங்கே கடையை திறந்து வச்சு. என்ன? ஆமாம் ஆமாம். இந்த பாவத்தை எங்கே போய் தொலைப்பீங்க? கங்கையில், ராமேஸ்வரத்தில், வாரணாசியில். அவர் அந்த தொகுதி எம்எல்ஏ தானே, எம்பி தானே? யாரு? உங்கள் பிரதமர். பிரதமர்? எங்க பிரதமரா? உங்களுக்கு பிரதமர் இல்லையா அவரு? எனக்கு பிரதமர் தான், ஆனால் இல்லை. ஏன் இல்லை? அவரை நான் ஏற்றுக்கல. அப்போ நாங்களும் தமிழ்நாட்டு முதல்வரை ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு போவா? சொல்லிட்டு போயிட்டே இரு. அப்போ எங்கள் வரி பணத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க. திரும்ப வரி பணத்தெல்லாம் வாங்கிக்கோ. எப்படி கொடுப்பீங்க? நீ இங்கே டாஸ்மாகில்? டாஸ்மாகில் போய் கொடுத்துட்டு வாங்கிக்கோ. பேச முடியல இந்த டாப்பிக்கில் உங்களால். ஏய் குடியார பயில நீ இப்போ ஐயோ மதுப்பிரியர்கள், மதுப்பிரியர்களை பற்றி நீ தவறா சித்தரிக்க. என்ன சித்தரிச்சாங்க தவறா? என்ன? அவங்கள குடிக்க வச்சு அவங்க வீட்டில் உள்ள காசை கொள்ளையடிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். யார் சொன்னா? நான் தான் சொல்கிறேன். ஏதுக்கு அவங்க வீட்டில் நாங்கள் எதுக்குடா குடிக்கிறோம்? இது கவர்மெண்ட். திருட்டுல 2 விதமான திருட்டு இருக்குதுயா. ஏன்டா நேரடியாக திருடுவது, மறைமுகமாக அவன் கையில இருந்து வாங்குறது திருட்டு தானே. நீ எப்படி வச்சாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் இப்படி திருடுறீங்க? அரசாங்கம் செய்கிறது இது. நான் எங்கள் அரசாங்கமாக பண்ணுச்சு. எம்ஜிஆர் அரசாங்கம், ஜெயலலிதா அரசாங்கம், கலைஞர் அரசாங்கம். சரி, மது பிரியர்கள்னு சொல்றீங்களா? பிரியமா இருக்கனால குடிக்கிறேன், பிரியம் இல்லாமல் பண்ணிட்டா? பிரியம் இல்லாமல் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. குடிக்கிறத நாங்கள் சீக்கிரமாக மூடிடுவோம். நீங்கள் டேஸ்ட்டாக கொடுக்குறீங்க. குடிக்கிறத நிப்பாட்டியாச்சுன்னா நாங்கள் திறக்கிறத மூடிடுவோம் கடையை. ஏன் நீங்கள் மூடிட்டா குடிக்கிறத நிப்பாட்டிட போகிறாங்க? அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அது அரசாங்கத்தை நான் மூடணும்னு வச்சுக்கோ, இவன் உடனடியாக வேலை கட்டி நிற்பேன். அங்கே வேலை பார்க்குறாங்க. வேற வேலை போட்டு கொடுங்க ஏதாச்சும். வேற வேலை என்ன? செருப்பு தைக்கிற வேலை தான் இருக்கு. போறியா? ஏன் அது ரொம்ப கேவலமான வேலையா உங்களுக்கு? கேவலமான அவன் போகணும்லடா. இது ரொம்ப கௌரவமான வேலை. டாஸ்மாக் வேலை பார்க்கறது, செருப்பு தைக்கிறது கேவலமான வேலையா? அந்த வேலைக்கு இவன் போகணும்ல. போக வைங்க. இதை நீங்க உயர்தனமா ஆக்குனீங்களான்னு தொழில. உனக்கு மேல இப்போ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? ஏற்கனவே அந்த அம்மா காலத்துல ஒரு தப்பு பண்ணுச்சு. கலைஞர் போட்டது ஒரு 10,000 சாலை பணியாளர் போட்டாங்க. அதை பூரா அந்த அம்மா நீக்குச்சு. இப்போ நான் கூட போய் முதலமைச்சர்கிட்ட பேசி டாஸ்மாக் கடைகளை குறைச்சி ஒரு 10,000 பேருக்கு நீங்க இதுல வேலையை போடுங்க. எதுல? சாலை பணியாளர்லாம் போட்டோம்னா. ஓ, இப்போ இங்க டாஸ்மாக மூடாதது காரணம் உங்க வேலை கேட்பாங்கன்னு தானா? ஆமா ஆமா. எத்தனை ஒயின் ஷாப் இருக்கு? டாஸ்மாக் இருக்கு தமிழ்நாட்டுல 5000 சொச்சம் இருக்கு. இந்த 5000ல 5000 பேர் தானே வேலை வைப்பாங்க. அட லூசு. ஒரு கடைக்கு 3 பேர். சரி, 5000 3 5 5000 பேர். அதுதான் சொல்றேன். 10,000 பேருக்கு வந்து சாலை பணியாளர். 15,000 பேர் பணிக்காக ஒரு தமிழ்நாட்டையே குட்டிச்சவராக்குறீங்களே இப்படி குடிக்க வச்சு. எங்கடா குட்டிச்சோர் தாண்டி வந்தியா? ஆமா. எங்க போய் குட்டிச்சோர் இருக்கு? உங்க ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்கா? சரி. குட்டிச்சோர் தாண்டுற பயிலு தானடா நீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டால் குட்டிச்சோர் தாண்டுற பசங்களா? குட்டிச்சோர் தாண்டி போய் தேவை புடவை பார்க்குற பயிலுவோ. அது நாங்கள் இல்லை, திராவிடர்கள். ஆமாம், நாங்கள் தமிழர்கள் இல்லை. புடவையை பார்ப்பது, பாவாடை நாடவை அவிழ்த்து பார்த்தால் தமிழ்நாடு தெரியுங்கிறதெல்லாம் தமிழர்கள் இல்லை, திராவிடர்கள். பேசுங்க, என்ன அமைதியாக இருக்கீங்க? நீதாடா சொன்ன குட்டிச்சோர்னு. நான் எங்க குட்டிச்சோர்? குட்டிச்சோரை தாண்டி வந்தேன்னு சொன்னியா இல்லையா? நான் நீங்க தான் கேட்டீங்க. கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? நாங்க தாண்டி வந்தோன்னு சொன்னியா? ஆமா, வரும்போது குட்டிச்சோர் உடஞ்சிருந்துச்சு, அந்த பக்கம் தாண்டி வந்தான். அப்ப குட்டிச்சோர் தாண்டது யார் தாண்டுவா? யார் தாண்டுவா? திருடன் தான் தாண்டுவான். திராவிடர்கள். திராவிடன் இல்ல. என்ன பெரிய வித்தியாசம்? தீ தீ அது தீயாவது திருடனுக்கு தீ 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 தான் தீ தீன்னு போயிட்டே இரு. நல்ல வருமானம் அந்த வாட்டி. ஏகப்பட்ட வருமானம். சந்தோஷம். சந்தோஷம். நன்றி. நன்றி.